அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசைக்கு சட்னி குருமா எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். முட்டை 2 கலக்கி எடுத்துக்கலாம். சீனி அரை டேபிள் ஸ்பூன், ஈஸ்ட் அரை டேபிள் ஸ்பூன், 1/2 கப் அளவு பால் கொஞ்சம் வெதுவெதுப்பாக சேர்த்துக்கணும். இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தண்ணி பாதி அளவு பால் பாதி அளவும் சேர்த்துக்கலாம். இப்போ கலக்கி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு 1/2 கப் அளவு, தேவையான அளவு உப்பு, இன்னும் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பதத்துக்கு கலந்துக்கணும். இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் பாதி அளவு சேர்த்துக்கலாம். மல்லித்தழை கொஞ்சம், வெங்காய இலைகள் கொஞ்சம், பாதி அளவு தக்காளி, உருளைக்கிழங்கு தோல் சீவி துருவி எடுத்துக்கணும். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பன்னீர் ஒரு 1/4 கப் அளவு துருவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடணும். ரொம்ப மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மாவை கரைச்சிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை செய்யலாம். இல்லைன்னா உடனேவும் செய்யலாம். தோசைக்கல் காய வச்சுக்கணும். தேவையான அளவு மாவு சேர்த்து சுடலாம். கொஞ்சம் சின்ன வட்டமான தோசைக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா குண்டு குண்டாக வரும். கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக நிறைய சேர்க்குறேன். இந்த மாவு அளவுக்கு இந்த மாதிரி தோசை 2 தோசை சுடலாம். இந்த மாதிரி செவந்து வந்ததும் எடுத்துடலாம். இப்போ பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை ரொம்ப சுவையாக இருக்கும். உடனேவும் செஞ்சிடலாம். கொஞ்சம் கனமாக செஞ்சிங்கன்னா கனமாக மொத்தமாக இருக்கும். இந்த தோசை கொஞ்சம் கனமாக சுட்டிருக்கேன். இது கொஞ்சம் லேசாக சுட்டிருக்கேன். சின்ன தோசைக்கல் வச்சு சுட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். நல்லா பண்ணு மாதிரி வரும். இந்த தோசைக்கு சட்னி குருமா எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நன்றி.